இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் அண்ட் இன்ஸ்டண்ட்டான சைடிஷ் ரெசிபி தான். கத்திரிக்காய் நம்ம நார்மலாகவே கத்திரிக்காய் வச்சு கத்திரிக்காய் பச்சடி, கத்திரிக்காய் கிரேவி இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அப்படி எதுவும் இல்லாமல் டக்குன்னு கத்திரிக்காய் வச்சு ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி தான். ஸ்டஃபிங் கத்திரிக்காய் வந்து ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் தக்காளி எதுவுமே வதக்காமல் டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம எந்த அளவு கத்திரிக்காய் செய்ய போகிறோமோ அந்த அளவு கத்திரிக்காய் வந்து நல்லாவே இந்த மாதிரி நாலாம் பக்கமும் கீறி உள்ளே புளி இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் அளவு ஊற போட்டுருங்க, அப்போ தான் நம்ம கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ இது இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் தக்காளி நம்ம வந்து அரைச்சி சேர்ப்பது கிடையாது. ஸோ அதனால் நமக்கு டைம் சேவிங்கு, டேஸ்ட் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு இது கூட மசாலா பொருள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்க போக கிடையாது. அதனால் நீங்கள் இதிலே உங்களுக்கு தேவையான காரம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவு சின்ன டீஸ்பூன் அளவு வந்து கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் 2ஐயும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நமக்கு ஆல்ரெடி தக்காளியில் தண்ணி இருக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்து தேவைப்படாது. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கீறி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கத்திரிக்காவை, அந்த கத்திரிக்காய்க்குள்ளே அந்த ஸ்டஃபிங் எல்லாமே நம்ம உள்ளே வச்சு ஒரு ஸ்பூன்ட்டு வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலா வந்து அந்த கத்திரிக்காய்க்குள்ளே எவ்வளோ அளவு இறங்குதோ நம்மளுக்கு அந்த அளவு கத்திரிக்காய் வந்து சாப்பிடும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். மெதுவாக கத்திரிக்காய் வந்து உடஞ்சிராமல் மெதுவாக நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி பாருங்கள் எல்லா பக்கம் படுத மாதிரி நல்லா வந்து தடவி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுக்க கத்திரிக்காவை எல்லா கத்திரிக்காயுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம். அந்த பேஸ்ட்டு கூட கத்திரிக்காய் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம பொரிக்கிற வேலை தான். இதுக்கு வந்து ஊற வைக்க கூட தேவை கிடையாது. நம்ம உடனே அந்த பேஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து ரெடி பண்ணி எடுத்தோம்னா உடனே நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் எண்ணெயை நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கடுகுந்த பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல. பட் சேர்த்தா அந்த கத்திரிக்காய் கூட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ளேவராக நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போத வரைக்கும் வதக்கி எடுத்தாச்சு. இப்போது நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் வந்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துறாதீங்க, வேகாது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த அளவு வந்து ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவு உங்கள் கடாயில் அந்த அளவு சேர்த்துக்கலாம். நாளைக்கு ஒரு 5 கத்திரிக்காய் வந்து இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒன்றுமே நம்ம வந்து கிளறி விடக்கூடாது. மூடி போட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் போல் அப்படியே விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் 2 நிமிஷம் கழித்து நமக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா கத்திரிக்காய் வந்து. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பூனும் அல்லது கரண்டியை வச்சு மெதுவாக லைட்டாக திருப்பி விடுங்க. நீங்கள் இந்த மாதிரி கிண்டுனீங்கன்னா கத்திரிக்காய் வந்து உடஞ்சிரும், பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கிளறாமல் இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். ஸோ 5லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி போட்டு 10 நிமிஷம் அளவு கரெக்டான டைம் வந்து வெந்துடும். மத்தியத்தில் நம்ம வந்து லைட்டாக பரட்டி விட்டால் தான் நம்மளுக்கு மசாலா எல்லாமே நல்லா இறங்கி கத்திரிக்காய் வந்து சூப்பராக வெந்து வந்துடும். மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னடான்னா நீங்கள் வேக வைக்கும் போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கத்திரிக்காய் உள்ள மசாலா எல்லாம் இறங்கி சூப்பராக ரெடி ஆகும். பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு, மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒன்றா சைட் பை சைட் எடுத்து வச்சிடலாம். இன்னொரு டிப் என்னடானா எனக்கு வந்து லைட்டாக கரிஞ்சிற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து நார்மல் கடாய் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணால் நல்லா பெட்டராக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம டேஸ்டி அண்ட் யம்மியான ஸ்டஃப்டு கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. அரைக்க தேவையில்லை, வதக்க தேவை கிடையாது. ஜஸ்ட் 10 மினிட்ஸில் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி வந்து ரெடி ஆயிரும். காலையில் அவசரமாக லஞ்சுக்கு பேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த கத்திரிக்காய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.